2025 ஆண்டுக்கான உள்ளூராட்சி சபை தேர்தல் மே மாதம் 6ஆம் தேதி, அதாவது வருகின்ற செவ்வாய்க்கிழமை இடம்பெற இருக்குது. ஒவ்வொரு தேர்தல்களிலுமே மக்களுக்கு அந்த தேர்தலில் எப்படி வாக்களிப்பது என்பது விளங்கப்படுத்த வேண்டிய ஒன்றாக இருக்குது. என்னன்னு சொன்னா, இந்த ஒவ்வொரு தேர்தல்களிலுமே வாக்களிக்கிற முறை என்பது மாறுபட்டு கொண்டுதான் இருக்கும். ஜனாதிபதி தேர்தல் என்றால் அதுக்கு வாக்களிக்கிற முறை ஒவ்வொரு முறையும் இந்த தேர்தல் திணைக்களத்தால அறிவிக்கப்படும். பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு விதமாக இருக்கும், மாகாண சபை தேர்தலுக்கு ஒரு விதமாக இருக்கும், உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு ஒரு விதமாக இருக்கும். அந்த அடிப்படையில வருகின்ற 6ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்ல எப்படி வாக்களிக்க வேண்டும் என்பதை இந்த காணொளி வாயிலாக நாங்கள் பார்க்கலாம். இதுல முதலாவது விடயம், ஒரு வாக்குச்சீட்டு உங்களுக்கு தரப்படும். நீங்கள் இந்த வாக்களிப்பு நிலையத்துக்கு சென்றால் உங்களுக்கு ஒரு வாக்குச்சீட்டு தரப்படும். இந்த முறை அந்த வாக்குச்சீட்டுல சின்னங்கள் மட்டும்தான் இருக்கும். ஒரு கட்சியினுடைய பெயர் அல்லாட்டி ஒரு சுயேட்சை குழுவினுடைய பெயர், அதனுடைய சின்னம். இங்க விருப்பு வாக்குகள் எதுவுமே அளிக்க வேண்டிய தேவை இல்லை. நீங்கள் விரும்புகின்ற ஒரு கட்சி அல்லாட்டி சுயேட்சை குழுவுக்கு நேர ஒரே ஒரு புள்ளடி மட்டும் போட்டால் போதுமானது. மாறாக நீங்கள் 3 புள்ளடிகளோ அல்லாட்டி 2 புள்ளடிகளோ போடக்கூடாது. புள்ளடி தவிர்த்து 1 2 3 என்று சொல்லையோ அல்லாட்டி வேறு அடையாளங்களையோ நீங்கள் இடக்கூடாது. இங்க இந்த விருப்பு வாக்கு நடைமுறை என்பது இந்த முறை இல்லை. எனவேதான் நீங்கள் மறக்காமல் ஒரு கட்சி அல்லாட்டி ஒரு சுயேட்சை குழுவின் சின்னத்துக்கு நேர ஒரு புள்ளடியை மட்டும் போட்டால் போதுமானது. பல பேருக்கு இந்த தெளிவு இருப்பதில்லை. இப்ப போஸ்டல் ஓட், அதாவது அஞ்சல் வாக்களிப்பும் நடைபெற்று முடிந்திருக்குது. இதிலேயே பலருக்கு குழப்பங்கள் காணப்பட்டதாக தகவல்கள் வழியாக இருக்குது. என்னன்னு சொன்னா, இதிலேயும் எப்படி வாக்களிக்கிறது என்பது தொடர்பில் பலருக்கு தெளிவில்லாத ஒரு நிலைமை காணப்பட்டிருக்குது. எனவேதான் பொதுமக்களாகிய நீங்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்கிறத சரியாக புரிந்து கொண்டு உங்களுடைய வாக்கு நிராகரிக்கப்படாமல் இருப்பதற்கு சரியான முறையில வாக்களிக்க வேண்டும். சரி, இப்ப தேர்தல் வருகின்ற செவ்வாய்க்கிழமை மே மாதம் 6ஆம் தேதி நடைபெற இருக்குது. காலை 7 மணியில இருந்து பிற்பகல் 4 மணிக்கு இடைப்பட்ட காலப்பகுதி தான் நீங்கள் வாக்களிப்பதற்குரிய காலப்பகுதியாக காணப்படும். எனவேதான் நீங்கள் 7 மணியிலிருந்து உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட வாக்களிப்பு நிலையத்தில் உங்களுடைய வாக்குகளை அளிக்க முடியும். உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வாக்களிப்பு நிலையம் என்பது வாக்காளர் அடையாள அட்டை மூலம் தங்களுக்கு அறியத்தரப்பட்டிருக்கும். உங்களுடைய வீடுகளுக்கு தபால் நிலையத்தில இருந்து ஒரு வாக்காளர் அடையாள அட்டை விநியோகிக்கப்பட்டிருக்கும். அந்த வாக்காளர் அடையாள அட்டையில உங்களுடைய வாக்களிப்பு நிலையம் என்பது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும். எனவேதான் நீங்கள் அந்த குறித்த தினம், அதாவது மே மாதம் 6ஆம் தேதி 7 மணியில இருந்து 4 மணிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில இந்த வாக்காளர் அடையாள அட்டையில குறிப்பிடப்பட்ட நிலையத்துக்கு சென்றால் உங்களுடைய வாக்குகளை அளிக்க முடியும். நீங்கள் அளிக்கின்ற வாக்குகள் மிகவும் ரகசியமானது. நீங்கள் யாருக்கு வாக்களிக்கின்றீர்கள் என்பது யாருக்குமே தெரியாது. எனவேதான் மிகவும் ரகசியமான முறையில பாதுகாப்பாக உங்களுடைய வாக்குகளை நீங்கள் அளிக்க முடியும். இந்த வாக்களித்தல் என்பது ஒரு ஜனநாயக கடமை மட்டும் இல்லாமல் கட்டாயம் நீங்கள் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒன்றாகவும் காணப்படுது. எனவேதான் குறித்த தினத்தில நீங்கள் காலை 7 மணியிலிருந்து 4 மணிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில நிச்சயமாக உங்களுடைய வாக்குகளை அளிக்க வேண்டும். நிறைய பேர் இந்த பிற்பகல் வேளைகள்ல வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்வதை அவதானிக்க கூடியதாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு எவ்வளவு வேலைக்கு செல்ல முடியுமோ அவ்வளவு வேலைக்கு சென்று உங்களுடைய வாக்குகளை அளிப்பதுதான் சிறந்த ஒரு முடிவாக இருக்கும். சரி, இப்ப இந்த வாக்களிப்பு நிலையங்களுக்கு என்ன எடுத்து செல்ல வேண்டும், என்ன எடுத்து செல்லக்கூடாது என்பது பற்றி பார்ப்போம். முதலாவது விடயம், உங்களுக்கு தபால் நிலையத்தால் விநியோகிக்கப்பட்ட இந்த வாக்காளர் அடையாள அட்டை என்பது முக்கியம். இந்த வாக்காளர் அடையாள அட்டையை கொண்டு சென்றால் உங்களுடைய வாக்கு அளிப்பது மிகவும் ஒரு இலகுவான விடயமாக இருக்கும். இந்த வாக்காளர் அடையாள அட்டையோட நீங்கள் எடுத்து செல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விடயம், உங்களுடைய ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு ஆவணம். தேசிய அடையாள அட்டையாக இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் தேசிய அடையாள அட்டைக்கு விண்ணப்பித்த அந்த துண்டு,
அந்த விவரத்துல வந்து உங்களுடைய போட்டோ ஒட்டி உங்களுடைய ஆடு அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய விடயங்கள் வந்து தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். எனவேதான் தேசிய அடையாள அட்டை அல்லது தேசிய அடையாள அட்டைக்கு விண்ணப்பித்ததற்கான அந்த ஆதார துண்டு. அடுத்தது வந்து லைசன்ஸ், சாரதி அனுமதி பத்திரம், செல்லுபடியான சாரதி அனுமதி பத்திரமாக இருத்தல் வேண்டும். இல்லாவிட்டால் இந்த சாரதி அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பித்திருந்தால் ஒரு தற்காலிகமாக ஒரு லைசன்ஸ் ஒன்று தந்திருப்பார்கள், அதுவும் வந்து ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும். அடுத்தது வந்து பாஸ்போர்ட், அதாவது செல்லுபடியாகின்ற கடவுச்சீட்டை வந்து நீங்கள் கொண்டு சென்றால் இந்த வாக்களிப்பு என்பது உங்களுக்கு இலகுவாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு செயற்பாடாக இருக்கும். முதியோர் அடையாள அட்டை, இந்த முதியோர் அடையாள அட்டையும் வந்து உங்களுடைய ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு ஆவணமாக தேர்தல் திணைக்களத்தால வந்து அறிவிக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாக்களிப்பு நிலையத்துக்கு வந்து இலகுவாக சென்று வாக்களிப்பதற்காக தற்காலிக வாக்காளர் அடையாள அட்டைகள் வந்து தேர்தல் திணைக்களத்தால வந்து விநியோகிக்கப்படுறது. உங்களுக்கு யாராவது இந்த ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஆவணங்கள் எதுவுமே இல்லாவிட்டால் நீங்கள் உங்களுடைய கிராம சேவகரை அணுகி இந்த தேர்தலில் வாக்களிப்பதற்காக மட்டும் தற்காலிக அடையாள அட்டை ஒன்றை வந்து பெற்றுக்கொள்ள முடியும். இந்த அடையாள அட்டையை அன்றைய தினம் தேர்தலில் வாக்களிப்பதற்காக மட்டும்தான் பிரயோகிக்க முடியும். என்ன சொன்னா இந்த அடையாள அட்டையை வந்து அந்த தேர்தல் திணைக்களத்தின் உத்தியோகத்தர்கள் வந்து மீண்டும் பெற்றுக்கொண்டு விடுவார்கள். எனவேதான் இந்த உறுதிப்படுத்தக்கூடிய, அதாவது ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஆவணங்களுடன் உங்களுடைய இந்த வாக்காளர் அட்டையையும் கொண்டு சென்றால் உங்களுடைய வாக்குகளை வந்து ரகசியமாகவும் பாதுகாப்பாகவும் அளிக்க முடியும். எனவேதான் இந்த வருகின்ற மே மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை உங்களால எவ்வளவு வேளைக்கு உங்களுடைய வாக்களிப்பு நிலையத்துக்கு சென்று உங்களுடைய வாக்குகளை அளிக்க முடியுமோ அவ்வளவு வேளைக்கு சென்று உங்களுடைய வாக்குகளை அளிப்பது வந்து மிகவும் சிறந்த முடிவு. பல பேர் வந்து தன்னுடைய ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஆவணங்களை வந்து அந்த நேரத்தில் கொண்டு செல்வதில்லை. அப்படி கொண்டு செல்லாமல் நீங்கள் இந்த தேர்தலில் வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்றால் நிச்சயமாக திருப்பி அனுப்பப்படுவீர்கள். எனவேதான் உங்களுடைய ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு ஆவணம், வாக்காளர் அடையாள அட்டை ஆகிய இரண்டையும் கொண்டு உங்களுக்கு குறித்து ஒதுக்கப்பட்ட வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று உங்களுடைய வாக்குகளை அளிக்கலாம். சரி, இப்ப பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா, இந்த வாக்களிப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்லக்கூடாதவை. பல பேர் வந்து என்ன செய்யறதுன்னு சொன்னா, தங்களுடைய மொபைல் போனை கொண்டு போய் தாங்கள் யாருக்கு வாக்களிக்கிறார்கள் என்பதை வந்து ஒரு போட்டோவாக பிடிச்சு சமூக வலைத்தளங்கள்ல வந்து பதிவேடு செய்கிறது தான். இது வந்து ஒரு சட்டப்படி ஒரு குற்றமான விடயம். நீங்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்கிற வாக்கு துண்டை வந்து எந்த காரணம் கொண்டும் போட்டோ எடுக்க கூடாது, அதை சமூக வலைத்தளங்கள்ல பகிரக்கூடாது. அப்ப நீங்க நினைக்கலாம், அப்ப சமூக வலைத்தளத்திலாம் பகிரக்கூடாது, போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. நிச்சயமாக அது போட்டோ எடுப்பதற்கும் தடை. கடந்த காலங்களில் வந்து பல செய்திகள் வழியாக இருந்தது. இந்த வாக்குச்சீட்டை வந்து பல பேர் போட்டோ எடுத்து அவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். போன பாராளுமன்ற தேர்தலில் புதுக்குடியிருப்பில் ஒரு அரச உத்தியோகத்தர் இந்த வாக்குச்சீட்டை வந்து படம் எடுத்து உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் தேர்தலின் போது ஒருவர் வந்து, அதாவது முதன்முறையாக வாக்களிக்கிற ஒருவர் வந்து வாக்குச்சீட்டை அதிலேயே வச்சு 2ஆக கிழிச்சிருக்கிறார். அவரும் வந்து உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். எனவேதான் இந்த தேர்தலில் நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டிய விடயம் வந்து இந்த வாக்குச்சீட்டை எக்காரணம் கொண்டும் போட்டோ எடுக்கவோ அல்லாட்டி சேதப்படுத்தவோ கூடாது. நீங்கள் உங்களுடைய வாக்குச்சீட்டை பெற்று சரியான முறையில், அதாவது நிராகரிக்கப்படாமல் இருக்கிற வகையில உங்களுடைய வாக்குகளை வந்து அளிக்க வேண்டும். என்று சொன்னால் வாக்களிப்பது ஜனநாயக கடமை. உங்களுடைய ஒவ்வொருவரின் சரியான வாக்குகளின் மூலம்தான் ஒரு பிரதேச சபைக்கோ அல்லாட்டி நகர சபைக்கோ அல்லாட்டி மாநகர சபைக்கோ வந்து ஒரு உறுப்பினர் தெரிவு செய்யப்பட போகின்றார். இந்த உறுப்பினர்களின் செயற்பாடுகள் மூலம்தான் உங்களுடைய வீதி, உங்களுடைய கிராமம், உங்களுடைய நகரம் வந்து அபிவிருத்தி அடைய இருக்கிறது. எனவேதான் உங்களுடைய வாக்குகளை வந்து நீங்கள் சரியாக அளிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தல் தொடர்பான சகல விடயங்களையும் புரிந்து கொண்டு நேர காலத்துடன் அன்றைய தினம் வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று உங்களுடைய வாக்குகளை அளிக்க வேண்டும். எக்காரணம் கொண்டும் இந்த வாக்குச்சீட்டை போட்டோ எடுக்கிறதோ அல்லாவிட்டால் இந்த வாக்குச்சீட்டை சேதப்படுத்துகிற விடயங்களையோ வந்து ஈடுபட முடியாது.
அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு மிக முக்கியமான விடயம் இந்த வாக்களிப்பதற்கான விடுமுறை. தனியார் நிறுவனங்கள்ல பலர் வேலை செய்வார்கள். இந்த ஊழியர்களுக்கு என்று சொல்லி இந்த தேர்தல் திணைக்களத்தால இந்த விடுமுறை சம்பந்தமான விடயங்கள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்குது. அதில 40 கிலோமீட்டருக்கு உள்ள உங்களுடைய வேலை தளத்தில் இருந்து உங்களுடைய வாக்களிப்பு நிலையம் இருந்தால் உங்களுக்கு அரை நாள் லீவு வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 40 கிலோமீட்டருக்கும் 100 கிலோமீட்டருக்கும் இடைப்பட்ட தூரத்தில் உங்களுடைய வாக்களிப்பு நிலையம் இருந்தால் ஒரு நாள் விடுமுறையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 100 கிலோமீட்டருக்கும் 150 கிலோமீட்டருக்கும் இடைப்பட்ட தூரத்தில் வந்து உங்களுடைய வாக்களிப்பு நிலையம் இருந்தால் உங்களுக்கு 1.5 நாள் லீவு வந்து பெற்றுக்கொள்ள முடியும். 150 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட தூரத்துல உங்களுடைய வாக்களிப்பு நிலையம் இருந்தால் நீங்கள் வந்து 2 நாட்கள் விடுமுறையை வந்து பெற்றுக்கொள்ள முடியும். இலங்கையில சில இடங்களுக்கு வந்து அவர்கள் வேலை செய்கின்ற இடங்கள்ல இருந்து போய் வாரதுக்கு 3 நாட்கள் எடுக்கக்கூடிய இடங்களும் வந்து இருக்குது. எனவேதான் அவ்வாறான இடங்களுக்கு சென்று வருபவர்களுக்கு அந்தந்த நிறுவன தலைவர்கள் வந்து அவர்களுக்கு ஏற்ப 3 நாள் விடுமுறையை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தேர்தல் திணைக்களத்தால அறிவுறுத்தப்பட்டிருக்குது. இந்த விடுமுறை என்பது வந்து சம்பளத்துடன் கூடிய ஒரு விடுமுறை. அவர்களுடைய சம்பளத்துல எக்காரணம் கொண்டும் கழிக்க கூடாது. அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு இருக்கின்ற ஏனைய லீவுகள்ல இருந்தும் இந்த லீவினை கழிக்க கூடாது. அப்படி ஏதாவது உங்களுடைய நிறுவன தலைவர் வந்து அப்படியான செயற்பாடுகள் எதிலையாவது ஈடுபட்டால் நீங்கள் எழுத்து மூலமாக தேர்தல் திணைக்களத்துக்கு அறிவித்தால் உடனடியாக அந்த நிறுவன தலைவர் மீது வந்து நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த நடவடிக்கை என்பது அவருக்குரிய சிறை தண்டனையாகவோ அல்லாட்டி ஒரு பாரியளவான அபராத தொகையாகவோ வந்து இருக்கும். எனவேதான் இது தொடர்பில் வந்து நீங்கள் விழிப்புணர்வு உடையவர்களாக இருக்க வேண்டும். உங்களுக்குரிய சரியான இந்த தூரத்தை தெரிந்து கொண்டு அந்தந்த அளவில் விடுமுறைகளை பெற்று நீங்கள் அந்த குறித்த தினத்தில், அதாவது வருகின்ற செவ்வாய்க்கிழமை 7 மணியில இருந்து 4 மணிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில வந்து உங்களுடைய வாக்குகளை வந்து அளித்து உங்களுடைய ஜனநாயக கடமையை சரிவர நிறைவேற்ற வேண்டும். மீண்டும் புதியதொரு விடயம் சம்பந்தமான காணொளியில் சந்திப்போம். நன்றி.